நம்ம பார்க்க போகிற டாபிக் டேட்டா டைப்ஸ். ஸோ அதுக்குள்ளே 2 டைப்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஒன்று வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், செகண்ட் ஒன் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். ஓகே, ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னா என்னன்னா, ஸோ நம்மளால் ஒரு வேல்யூவை ஒரு டைமில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும், அதுதான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னா நம்மளால் மல்டிபிள் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் மொத்தம் 5 டைப்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறது ஸ்ட்ரிங், செகண்ட் இருக்கிறது நம்பர், தேர்ட் இருக்கிறது பூலியன், ஃபோர்த் இருக்கிறது அன்டிஃபைன்ட், ஃபிஃப்த் இருக்கிறது நல், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துருப்போமா. ஸோ அதில் இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து அரே, செகண்ட் இருக்கிறது ஆப்ஜெக்ட், தேர்ட் இருக்கிறது ஃபங்க்ஷன், அண்ட் ஃபோர்த் இருக்கிறது டேட்டா ஆப்ஜெக்ட். ஓகே, டேட்டா ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்த்துருவோம். ஸ்ட்ரிங்னா என்ன, நம்பர்னா என்ன, பூலியன்னா என்ன, நம்ம ப்ரீஃபாக பார்த்துடலாம், ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரிங்னா என்னென்னா, நீங்கள் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்குறது எல்லாமே ஸ்ட்ரிங் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த இடத்துல லாக் ஆஃப்குள்ளே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஹலோ அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்தனா இந்த வேல்யூ ஸ்ட்ரிங் டைப் தான், ஓகேங்களா. ஸோ இது ஸ்ட்ரிங்காக இது என்ன டைப்னு செக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கீவேர்டு இருக்குது. அந்த கீவேர்டோட நேம் வந்து டைப் ஆஃப் கீவேர்டு, ஓகேங்களா. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம டைப் ஆஃப் கீவேர்ட் கொடுத்தோம்னா இது என்ன டைப்னு செக் பண்ணி நமக்கு ஷோ பண்ணிடும் கன்சோல், ஓகேங்களா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நம்ம என்ன கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்காக தான் கன்வெர்ட் பண்ணிடும், ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஒரு நம்பரே கொடுத்தாலும் அது டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்குறனால அதுவும் ஒரு ஸ்ட்ரிங்காக மாறிடும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ், ஓகேங்களா. இப்போ நான் இந்த டைப் ஆஃப் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு பார்த்தோம்னா நமக்கு இந்த 1 2 3 அப்படி பிரிண்ட் ஆயிருக்கும். பட் இதோட டைப் என்னன்னா ஸ்ட்ரிங், ஓகேங்களா. ஸோ செகண்ட் நம்ம பார்க்க போகிறது நம்பர். ஸோ நம்பரில் நம்ம என்ன கொடுப்போம்னா நியூமெரிக்கல் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம், ஓகேங்களா. ஸோ இப்போ 1 2 3 கொடுத்தோன்னா இது ஒரு நம்பர் டைப், ஓகேங்களா. இப்போ நான் இதில் வந்து 100 அப்படின்னா கொடுத்தோன்னா இது ஒரு நம்பர். இப்போ இது என்ன டைப்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம டைப் ஆஃப் கீவேர்ட் போட்டு பார்த்துருவோமா. ஸோ இந்த இடத்துல டைப் ஆஃப் நான் போடுறேன். ஸோ டைப் ஆஃபில் நம்பர் நமக்கு ஷோ ஆகுதுல. ஸோ இதுதான் வந்து நம்பர் டைப், ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பூலியன். ஸோ பூலியனுக்குள்ளே மொத்தம் 2 வேல்யூ இருக்கும். ஒன்று வந்து ட்ரூ, இன்னொன்று வந்து ஃபால்ஸ். ஸோ நம்ம போட்டு பார்த்துருவோம். இப்போ இந்த இடத்துல ட்ரூ கொடுத்தோன்னா நமக்கு ட்ரூ பிரிண்ட் ஆகுதா. ஸோ இது என்ன டைப்னு பார்த்துருவோமா. ஸோ இந்த டைப் பார்க்குறதுக்கு நம்ம டைப் ஆஃப் கீவேர்ட் போடுவோம். ஸோ டைப் ஆஃப் கீவேர்ட் போட்டோம்னா இது பூலியன் அப்படின்ட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். இந்த ட்ரூவோட வேல்யூ என்னன்னா 1. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு வேல்யூ இருக்குல்ல ஃபால்ஸ்ன்ட்டு. ஸோ ஃபால்ஸும் பூலியன் டைப் தான். ஃபால்ஸோட வேல்யூ 0, ஓகேங்களா, மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது அன்டிஃபைன்ட். ஸோ அன்டிஃபைன்ட் நம்ம எப்படி பண்ணுவோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வேரியபிளுக்கு நேம் வச்சுட்டு, ஓகே, நம்ம ஒரு வேரியபிளுக்கு நேம் வச்சுட்டு அந்த வேரியபிளுக்கு நம்ம வேல்யூ அசைன் பண்ணாமல் கால் பண்ணோம்னா நமக்கு ஷோ ஆகிற ஆன்சர் வந்து அன்டிஃபைன்ட் டேட்டா டைப், ஓகேங்களா. ஸோ அன்டிஃபைன்டுங்கிறதும் ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் தான். இது எப்படி வரும்னா, ஒரு வேரியபிளுக்கு நேம் வச்சுட்டு வேல்யூ வைக்காமல் அந்த நேமை நம்ம கால் பண்ணும்போது அன்டிஃபைன்ட் டேட்டா டைப் நமக்கு ஷோ ஆகும், ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம நல் எப்படி வருதுன்னு பார்க்கலாமா. ஸோ நல்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு வேரியபிளுக்கு நேமும் வச்சிருவோம், ஒரு வேரியபிளுக்கு டிக்ளரேஷன் பண்ணிடுவோம், அதே மாதிரி ஒரு வேல்யூவும் இனிஷியலைசேஷன் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ப்ராம்ப்ட்டுங்கிற ஒரு வேல்யூ இனிஷியேட் பண்ணுறேன், ஓகே. ப்ராம்ப்ட்டுங்கிற ஒரு வேல்யூ இனிஷியேட் பண்ணிட்டேன். இப்போ அந்த வேல்யூவை நான் கால் பண்ணுறேன், ஓகே. ஸோ சாரி, அந்த வேரியபிள் நேமை கால் பண்ணுறேன், A3. இப்போ நான் அந்த வேரியபிள் நேம் A3 கால் பண்ணிட்டு இப்போ கேன்சல் பண்ணிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா, இப்போது நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன், ஓகேங்களா. இப்போ நம்மக்கிட்ட ஒரு வேரியபிள் இருக்குது, ஒரு வேல்யூ இருக்குது. இந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுற ஆன்சர் 0 ஆர் நத்திங்னா நமக்கு ரிட்டர்ன் பண்ணுற டேட்டா டைப் வந்து நல்லுங்கிறது ரிட்டர்ன் பண்ணும், ஓகேங்களா. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த ஓகேங்கிறது ட்ரூங்கிற ஒரு ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணும், கேன்சல்ங்கிறது ஃபால்ஸுங்கிற ஒரு ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணும், ஓகேங்களா. அந்த ஃபால்ஸோட வேல்யூ என்ன, 0. அப்போது நமக்கு இந்த வேரியபிளில் இருக்க வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுற ஆன்சர் 0 ஆர் நத்திங்னா நமக்கு வர டேட்டா டைப் என்னன்னா நல், ஓகேங்களா. ஸோ அதுதான் நல் டேட்டா டைப், ஓகேங்களா. ஸோ நல்லோட வேல்யூமே 0 ஆர் நத்திங், ஓகே. ஸோ அடுத்தது வந்து நான் ப்ரைமரி டேட்டா டைப் பார்க்கலாம். ஸோ நான் ப்ரைமரி டேட்டா டைப்னா என்னன்னா, நம்மளால மல்டிபிள் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்க முடியும், அதுதான் நான் ப்ரைமரி டேட்டா டைப், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அரேயோட
ஸ்ட்ரக்சர் பார்த்துருவோம், சின்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அரேயோட சின்டெக்ஸ் பார்த்துடலாமா? ஸோ அரேயோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட் தான் அரேயோட சின்டெக்ஸ். ஓகேங்களா? இந்த அரேக்குள்ளே நம்மளால் மல்டிபிள் வேல்யூஸ் கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அரேக்குள்ளே நம்மளால் மல்டிபிள் வேல்யூஸ் கொடுத்துக்க முடியும். அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் நான் கால் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் லெட் எக்ஸாம்பிள் அரே இப்போ நான் இந்த சின்டெக்ஸ் உள்ள ரைட் பண்ணிட்டு இதுக்குள்ளே என்னால் மல்டிபிள் வேல்யூஸ் கொடுத்துக்க முடியும். இப்போ நான் இதுக்குள்ள ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்குறேன்னா 1. இப்போ இதுக்குள்ளே என்னால் மல்டிபிள் வேல்யூஸ் கொடுக்க முடியும் சொன்னல. இப்போ இதுக்குள்ளே இன்னொரு வேல்யூ நான் கொடுக்குறேன் 2, 3. ஓகே, இந்த மாதிரி என்னால் n நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இதுக்குள்ளே கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம பேசிக்ஸ் அரே தான் பார்க்குறோம். போக போக அட்வான்ஸ்டாக நம்ம அரேக்குள்ளே இருக்குது நம்ம இன்னும் ரொம்ப பார்ப்போம் டீட்டெயில்டாக. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது அரேனா நான் பிரைமரி டேட்டா டைப், அதுக்குள்ளே நம்மளால் மல்டிபிள் வேல்யூஸ் கொடுத்துக்க முடியும். இந்த அரேக்குள்ளே இருக்க வேல்யூவை நம்ம எப்படி கால் பண்ணுறது, இந்த அரேக்குள்ளே இருக்க வேல்யூ எல்லாத்தையும் நமக்கு எப்படி கன்சோலில் பிரிண்ட் பண்ணுறதுனா அது ஈஸி. நம்ம இந்த அரேவை ஸ்டோர் பண்ணியிருக்க இந்த வேரியபிள் நம்ம கால் பண்ணோம்னா அந்த அரேக்குள்ளே இருக்க வேல்யூவில் நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ லாக் ஆஃப் எக்ஸாம்பிள் அரே. ஸோ எக்ஸாம்பிள் அரே நான் கால் பண்ணும்போது இந்த அரேக்குள்ளே இருக்க என்னென்ன வேல்யூ இருக்கோ அது எல்லாமே இங்கே கால் ஆகிடுச்சு, தெரியுதுங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 3 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குல்ல, இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அரேவோட லென்த். ஓகேங்களா? ஸோ 1, 2, 3 அதான் அந்த அரேவோட லென்த்து தான் இந்த 3. ஓகேங்களா? இதை நம்ம கிளிக் பண்ணி ட்ராப் டவுனில் பார்க்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்குது, செகண்ட் வேல்யூ இருக்குது, 3 வேல்யூ இருக்குது, இந்த லென்த் 3 இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு அரே டேட்டா டைப். ஓகேங்களா? ஸோ அதனால் அரேனும் இருக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா 0ன்னு ஸ்டார்ட் ஆகுது, தெரியுதா? 1ன்னு ஸ்டார்ட் ஆகுது, 2ன்னு ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பேர் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அரேக்குள்ளே இருக்க பர்டிகுலராக ஒரு வேல்யூவை நம்ம மேனிப்புலேட் பண்ணணும்னா இண்டெக்ஸ் நம்பரை தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இண்டெக்ஸ் வேல்யூ நீங்கள் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னா இண்டெக்ஸ் வேல்யூ எப்பயுமே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த 2 மட்டும் தனியாக பிரிண்ட் பண்ணணும் எனக்கு கன்சோல்குள்ளேனா நீங்கள் இண்டெக்ஸ் மூலமாக தான் பிரிண்ட் பண்ண முடியும். நான் உங்களுக்கு ரைட் பண்ணி காட்டுறேன். ஸோ லாக் ஆஃப் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் அரேவை கால் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த அரேக்குள்ளே தான் அந்த இண்டெக்ஸ் நம்பரை நம்மளால் கால் பண்ண முடியும். அதனால் எக்ஸாம்பிள் அரே கால் பண்ணிட்டேன். இந்த அரேக்குள்ளே இருக்க ஸ்பெசிஃபிக்காக இருக்க இண்டெக்ஸ் நம்பரை நான் கால் பண்ணுறேன். ஸோ இது என்ன மெத்தட்? அரே மெத்தட். ஸோ அதனால் நான் அரே சின்டெக்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே இருக்க இண்டெக்ஸ் நம்பரை கால் பண்ண போகிறேன். இந்த 2ஓட இண்டெக்ஸ் நம்பர் என்ன? இப்போது இது இண்டெக்ஸ் நம்பர் எப்பயுமே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? அப்போ 1ஓட இண்டெக்ஸ் நம்பர் 0, 2ஓட இண்டெக்ஸ் நம்பர் 1, 3ஓட இண்டெக்ஸ் நம்பர் 2. ஸோ அதனால் எனக்கு இந்த 2 பிரிண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன? 1. அந்த 1 நான் இதுக்குள்ளே கால் பண்ணால் எனக்கு இந்த 2ங்கிற வேல்யூ எனக்கு இங்கே வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்மளால் மேனிப்புலேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வேல்யூஸ் டைனாமிக்காக எனக்கு வந்து கால் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் டைனாமிக்காக ஃபர்ஸ்ட் வேல்யூவும் லாஸ்ட் வேல்யூவும் கால் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ டைனாமிக்காக கால் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அது எப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வேல்யூவோட இண்டெக்ஸ் நம்பர் எப்பயுமே இதாக இருக்கும், 0வாக தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதனால் நீங்கள் இந்த இடத்துல 0ன்னு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல என்ன ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்ததோ இந்த இடத்துல நம்ம என்ன ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுக்குறோமோ அது நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல 0 அப்படின்னு நான் கால் பண்ணால் எனக்கு இந்த 0 எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூவாக பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எப்படி நம்ம லாஸ்ட் வேல்யூவை டைனாமிக்காக கால் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வேல்யூவோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன? 0ஓட இண்டெக்ஸ் நம்பர் 0, 1ஓட இண்டெக்ஸ் நம்பர் 1, 2ஓட இண்டெக்ஸ் நம்பர் 2, 3ஓட இண்டெக்ஸ் நம்பர் 3. இப்போ ஓகேங்களா? ஸோ இல்லைன்னா நம்ம இதை கால் பண்ணி கூட இதை ஹோவர் பண்ணி கூட பார்த்தாலும் அதில் தெரியும் 0, 1, 2, 3. இப்போதைக்கு இருக்க நம்மளோட அரேவோட லாஸ்ட் எலமெண்ட் என்ன? இந்த 3 தான். ஸோ அப்போ இதோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன? 3. இப்போ பாருங்க நான் அதை டைனாமிக்காக ஆக்சஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ லாகா இந்த எக்ஸாம்பிள் அரேக்குள்ளே இருக்க லாஸ்ட் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் நம்பர் இப்போ என்ன இருக்குது? அது 3. ஸோ நான் இந்த 3 நம்பரில் போட்டோன்னா அது ஃபிக்ஸட் வேல்யூவாக மாறிடும். இப்போ டைனமிக் வேல்யூவாக வராது. இப்போ பாருங்கள் நான் இதுக்குள்ளே 5 அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஃபீட் பண்ணனா எனக்கு அந்த 5ங்கிற வேல்யூ நமக்கு இங்கே ஷோ ஆகாது. ஓகேங்களா? அப்போது நீங்கள் இந்த இடத்துல நம்பரில் போட்டிங்கன்னா ஃபிக்ஸட் வேல்யூ அது நமக்கு டைனமிக்காக மாறாது. இதை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம்னா இப்போது இந்த அரே இருக்கா, இந்த அரேவோட லென்த் எவ்வளோ? 5. இந்த அரேவோட லென்த் எவ்வளோ? 5. இங்கே இருக்க லாஸ்ட் நம்பரோட இண்டெக்ஸ் நம்பர் எவ்வளோ? 0, 1, 2, 3, 4. ஓகேங்களா? அரேயோட லென்த் 5. இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் நம்பரோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன? இந்த லாஸ்ட் எலமெண்ட்டோட வேல்யூவோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன? 4. அப்போது அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணால் நம்மளால் டைனாமிக்காக ஆக்சஸ் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த எக்ஸாம்பிள் அரேவோட லென்த்தை கால் பண்ணுறேன். இந்த எக்ஸாம்பிள் அரேயோட லென்த் இப்போ உள்ளே எவ்வளோ இருக்கும்? 5 இருக்கும். ஆனால் இங்கே மொத்தமே இருக்க எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் நம்பர் 4 தான். அப்போது நமக்கு இங்கே அன்டிஃபைன்கிற ஒரு வேல்யூ தான் வரும். கரெக்டாக? அப்போது இதோட நான் 1 மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணும்?
இந்த 5ஓட -1 பண்ணும்போது 4ஆ கிடைக்குமா? அப்போ எக்ஸாம்பிள் அரே ஆஃப் 4னா 0 1 2 3 4 அப்போ இந்த வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கால் பண்ணுற மூலமாக டைனமிக்காக உங்களால் லாஸ்ட் எலமெண்ட்டை மேனிப்புலேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் 4ங்கிற ஒரு வேல்யூ ஃபீட் பண்ணுறேன்னா அந்த 4 தான் எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல 6 அப்படிங்கிறத கால் பண்ணால் எனக்கு அந்த 6 தான் டைனமிக்காக பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளால் அரேக்குள்ளே டைனமிக்காக ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் லாஸ்ட் எலமெண்ட்டையும் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அரேயோட பேசிக் மெத்தட். ஓகேங்களா? இப்போ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்போட ரெண்டாவது மெத்தட் பார்க்கலாம். அதுதான் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ ஆப்ஜெக்டோட சின்டாக்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த ஃப்ளவர் பிரேசஸ் ஆர் கேர்ள் பிரேசஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து ஆப்ஜெக்டோட சின்டாக்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும்னா நம்மக்கிட்ட ஒரு நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பாக அரே இருக்குது. இந்த அரே இருக்கும் பொழுது எதுக்காக நம்ம ஆப்ஜெக்ட் போகணும் அது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எதுக்காக போகணும்னா ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் நம்ம ஆப்ஜெக்ட் போகிறனால. ஓகேங்களா? நம்மளோட ஆப்ஜெக்ட்குள்ளே ஒரு கீ வைஸாக வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் கால் பண்ணுறேன். ஸோ லெட் எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இதுதான் என்னோட வேரியபிள் நேம். இந்த வேரியபிள்குள்ளே நான் ஒரு ஆப்ஜெக்ட் கால் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆப்ஜெக்டை எப்பயுமே கீ வைஸாக தான் கால் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் கால் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஒரு ஃப்ரூட்டோட லிஸ்ட் எடுத்துகிட்டு அது மூலமாக கால் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது நான் ரெட் ஃப்ரூட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ ரெட் கலர் ஃப்ரூட் என்னென்ன இருக்கும்? ஸோ சும்மா ஒரு டூ ஃப்ரூட் சொல்லிக்கலாமா? இப்போ நான் ரெட் ஃப்ரூட்னு எடுத்துக்கிறேன். இந்த ரெட் ஃப்ரூட்குள்ளே என்னென்ன இருக்கும்? நான் இப்போ 2 ஃப்ரூட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து ஆப்பிள், இன்னொன்று வந்து செரி. ஓகே, இன்னொன்று வந்து செரி. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே எரர் ஷோ ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பிள்ங்கிறதும் ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், அதாவது ஸ்ட்ரிங் டைப். இந்த செரிங்கிறது ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன்? ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் நம்மளால் ஒரு டேட்டா டைப் தான் ஒரு டைமில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். கரெக்டாக? அப்படி இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் இருக்க நான் இந்த அரேவை இங்கே உள்ள கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எதுக்காக அரே உள்ள கால் பண்ணுறோன்னு. ஏன்னா அரே கால் பண்ணும்போது நம்மளால் மல்டிபிள் வேல்யூஸை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும், கொடுத்துக்க முடியும். ஏன்னா அரேக்குள்ளே மல்டிபிள் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் இந்த இடத்துல அரேவை நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல கமா போட்டுக்கலாம். இப்போ அடுத்து நான் இந்த இடத்துல எல்லோ ஃப்ரூட்டுன்னு சொல்லி ஒரு 2 ஃப்ரூட்டை கால் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எல்லோ ஃப்ரூட். ஓகேங்களா? கோலன் வச்சுட்டு ஸோ இந்த இடத்துலையும் நான் ஒரு 2 வேல்யூ பாஸ் பண்ணுறேன்னா மல்டிபிள் வேல்யூஸில் தானே வரும். ஸோ அதனால் இதுக்கும் நான் ஒரு அரே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பனானா அண்ட் மேங்கோ கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ அடுத்து நான் ஒரு சிங்கிள் எலமெண்ட் கால் பண்ண போகிறேன். ஆரஞ்சு ஃப்ரூட்டுக்கு ஒரு சிங்கிள் எலமெண்ட் கால் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு சிங்கிள் வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு ஆரஞ்சு அப்படின்னு நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த டைப்புக்கு பேர் தான் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளியராக கால் பண்ணியிருக்கோம். ரெட் ஃப்ரூட்னு கால் பண்ணிட்டு அதுக்குள்ளே ரெட் ஃப்ரூட் இருக்க வேல்யூவும் போட்டிருக்கோம். எல்லோ ஃப்ரூட்னு கால் பண்ணி அதுக்குள்ளே இருக்க எல்லோ ஃப்ரூட்டோட வேல்யூவும் போட்டிருக்கோம். ஆரஞ்சு ஃப்ரூட்னு கால் பண்ணி அதுக்குள்ளே ஆரஞ்சு ஃப்ரூட்டோட வேல்யூ போட்டிருக்கோம். பட் இதை நம்ம அரேல கால் பண்ணால் ஒன்லி வேல்யூ மட்டும்தான் போட முடியும். ஆப்பிள், செரி, பனானா, மேங்கோ, ஆரஞ்சு. இதை அரேவை கம்பேர் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் பண்ணும்போது நமக்கு மோர் கிளியரன்ஸ் இருக்கும். அதுக்காக தான் நம்ம மெயினாக ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் நம்ம ரைட் பண்ணிட்டோம். இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிறது வந்து இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் வந்து ஆப்ஜெக்டோட சின்டாக்ஸ். இந்த ரெட் ஃப்ரூட், எல்லோ ஃப்ரூட், ஆரஞ்சு ஃப்ரூட் இதோட பேர் வந்து கீ. இந்த டபுள் கோடேஷனுக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் வந்து வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த கோலனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுக்கு பேர் கீ, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுக்கு பேர் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி நம்ம கால் பண்ணுறது? இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்க வேல்யூலாம் நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ சிம்பிள் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு டேரெக்டாக அந்த ஆப்ஜெக்டோட வேரியபிள் நேமை ஃபஸ்ட்டு கால் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க கீ அண்ட் வேல்யூ நமக்கு கன்சோலில் பிரிண்ட் ஆகிடும். ஸோ எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட் நான் கால் பண்ணேன்னா எனக்கு இந்த கீ அண்ட் வேல்யூ எனக்கு இந்த கன்சோலில் பிரிண்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? ஸோ ஆரஞ்சு ஃப்ரூட்னு சொல்லி ஆரஞ்சு பிரிண்ட் ஆகிருக்கு, ரெட் ஃப்ரூட்னு சொல்லி அரேக்குள்ளே ஆப்பிள், செரி, எல்லோ ஃப்ரூட், பனானா அண்ட் மேங்கோ பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போது இதுக்குள்ளே இருக்க பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்கான ஒரு வேல்யூவை எப்படி கால் பண்ணுறதுன்னா நீங்கள் அப்போ தான் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். அரேங்கிறது இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட், ஆப்ஜெக்ட்டுங்கிறது டாட்டட் நோட்டேஷன் மெத்தட். அப்போது இந்த எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்க வேல்யூவை நீங்கள் கால் பண்ணணும்னா டாட்டட் நோட்டேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணணும். அது எப்படிங்கிறது பார்ப்போமா? ஸோ லாக் ஆஃப்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு
இந்த ஆப்ஜெக்ட்டோட நேம் தான் கால் பண்ணணும். ஏன்னா, இந்த ஆப்ஜெக்ட்குள்ள தான் அந்த வேல்யூஸ் இருக்கு. ஸோ, அப்போ இந்த ஆப்ஜெக்ட்டோட நேம கால் பண்ணி, அதுக்குள்ள போய் தான் இந்த நேம இந்த வேல்யூவ நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ, அதனால இந்த எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட்ட ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணிட்டு, இந்த ஆப்ஜெக்ட்குள்ள இருக்க வேல்யூவ நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா, உள்ள போகணும் அப்படின்னா நீங்க டாட் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ, உள்ள போகணும்னா டாட் வைக்கணும். இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆரஞ்சோட வேல்யூ பிரிண்ட் ஆகணும்னா, இந்த ஆரஞ்சோட கீ நேம நீங்க கால் பண்ணணும் இந்த இடத்துல. ஓகேங்களா? இப்போ இந்த ஆரஞ்சோட கீ நேம் என்ன? ஆரஞ்சு ஃப்ரூட் தான் இதோட கீ நேம். ஓகேங்களா? இப்போ என்ன நம்ம எழுதியிருக்கோம்னா, இந்த எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட்குள்ள இருக்க இந்த ஆரஞ்சு ஃப்ரூட் கீயை நான் கால் பண்ணேன்னா, அந்த ஆரஞ்சு ஃப்ரூட் கீக்குள்ள இருக்க வேல்யூ எனக்கு இந்த கன்சோல்ல பிரிண்ட் ஆகும். அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது ஈஸி தான், சிம்பிள் தான். இப்போ அடுத்து நம்ம ஒன்று பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே ஒரு சிங்கிள் வேல்யூவா இருக்கனால நம்ம இப்படி டேரெக்டாக கால் பண்ணுறோம். இப்போ இந்த அரேக்குள்ள இருக்க வேல்யூ எப்படி கால் பண்ணுறது நம்ம பார்ப்போமா? ஸோ சேம் இதே மாதிரி தான் லாக் ஆஃப் கால் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்டோட நேமை ஃபர்ஸ்ட் கால் பண்ணிடலாம். அதுக்குள்ள இருக்க இந்த ரெட் ஃப்ளோட்டை இப்போ நான் கால் பண்ணுறேன். உள்ள இருக்கிறதுக்கு நம்ம டாட் கால் பண்ணி அந்த கீ நேம் என்ன? ரெட் ஃப்ளோட். அந்த ரெட் ஃப்ளோட்டை கால் பண்ணோம்னா நமக்கு இந்த வேல்யூ சைடில் இருக்க இந்த அரே நமக்கு பிரிண்ட் ஆகிடும். அந்த அரேக்குள்ள 2 வேல்யூ இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த அரேக்குள்ள இருக்க வேல்யூவும் உங்களுக்கு மேனிபுலேட் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்பிள் வேல்யூ மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த வேல்யூ என்ன டைப்? அரே டைப், ரைட்? ஸோ அரே டைப்புக்குள்ள இருக்க வேல்யூ நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க? இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தடில் ஆக்சஸ் பண்ணுவீங்களா? சேம் அதே தான். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தடில் இந்த ஆப்பிளோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன? 0. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் நம்பருக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன? அது 0 தானே. அப்போ நீங்கள் இங்கே அரே மெத்தட் யூஸ் பண்ணி அதோட இண்டெக்ஸ் நம்பரை கால் பண்ணிங்கன்னா அந்த இண்டெக்ஸ்குள்ளே இருக்க வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு செரி வேணும்னா செரியோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன? 1. ஸோ இப்போ அது பிரிண்ட் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெட் எல்லோ ஃப்ரூட்டுக்கும் பார்க்கலாமா? இப்போ பாருங்கள். இப்போ லாக் ஆஃப் இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த ஆப்ஜெக்டோட வேரியபிள் நேமை கால் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்க இந்த பனானா மேங்கோ வேல்யூ எனக்கு வேணும். ஸோ அதனால் இந்த கீ நேமை நான் கால் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ டாட் எல்லோ ஃப்ரூட்டை கால் பண்ணோன்னா எனக்கு இந்த வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகிடும். இந்த வேல்யூக்குள்ளே இருக்க பர்டிகுலர் வேல்யூ மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னா இது என்ன மெத்தட்? இப்போ இது என்ன மெத்தடில் இருக்குது? அரேயில் இருக்குது. இந்த அரேக்குள்ளே இருக்க வேல்யூ கால் பண்ணணும்னா நீங்கள் இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட் தான் கால் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த இதில் ஃபஸ்ட்டு வேல்யூவாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு வேல்யூவாக இருக்கிறதோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன? 0. செகண்டாக இருக்கிறதுக்கு இண்டெக்ஸ் நம்பர் என்ன? 1. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல அரேயோட சின்டெக்ஸ் போட்டுட்டு அதோட இண்டெக்ஸ் நம்பர் 0ன்னு போட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வேல்யூவில் இருக்க இந்த 0th இண்டெக்ஸ் நம்பரில் இருக்க வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல 1 கொடுத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் நம்பரில் இருக்க வேல்யூ பிரிண்ட் ஆகும் மேங்கோ அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸ். இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா மல்டிபிள் வேல்யூஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு சிங்கிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணாலே போதும்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா ஃபங்க்ஷன் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பட் ஃபங்க்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஆப்ரேட்டர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அப்புறம் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் ஃபங்க்ஷனை ஒரு ஃபுல் ஃப்ளெக்சிபிளாக நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம இப்போதைக்கு ஆப்ஜெக்ட் வரைக்கும் பார்க்கலாம். ஆஃப்டர் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஆப்ரேட்டர்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்லாம் என்னன்னு பார்க்கலாம், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. புரியலைன்னா என்ன புரியலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.